பிரம்மத்துடைய சிறு அசைவுனால நான் இருக்கிறேங்கிற அந்த உணர்வுல ஈஸ்வரனா ஒரு கர்த்தாவா இருந்து இந்த உலகத்தை அவரு சங்கல்பிச்சு அதை கிரமமா படைச்சு இருக்கிற மாதிரி ஒரு பிரம்மை தானே இருக்கு. அவ்வளவுதானே அது கற்பனைதான். இப்ப எப்படி அது சாத்தியம்னா, அழகா நம்ம தூங்கும் போது கனவு வருது, அதுல ஏதாவது விஷயத்த ஏதாவது வஸ்து படைக்கிறோம். அப்படிதான் ஏதாவது வஸ்து வச்சுக்கிட்டா அந்த கனவு உலகத்தை படைக்கிறோம். அதுவா இது அப்படியே அழகா ஏன் இன்னைக்கு கனவுல அது வந்தது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம், அது அப்படி எதர்ச்சியா வந்தது அவ்வளவுதான். இப்ப அந்த கனவு உலகத்தை கட்டுறதுக்கு நம்ம ஏதாவது கட்டணம் தேவைப்படுதா, அது ஏதாவது வஸ்து வச்சு அந்த கனவு உலகத்தை நம்ம நிர்மாணிச்சுமா? இல்ல, விரும்பனே கற்பனையில விரியுது, கற்பனையிலயே மறைஞ்சிருது. அதே மாதிரி இதுவும் எழுத முடியலையா? ஆமா. ஆனா இந்த உலகத்தை படைக்கிற மாதிரி எனக்கு ஏன் கற்பனை வரல அப்படின்லாம் கேட்டாங்கன்னா, நீ இந்த ஜீவ அளவீடுக்குள்ள இருக்கிற அனுபவத்துல வச்சுக்கிட்டு இறந்த நபர் திருப்பி கனவுல உண்மையா நம்ம கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் கூட நீ கல்பிதம் பண்ணிக்கலாம். இது ஏன்னா இந்த பாவத்துக்குள்ள ஒரு லிமிட்டடா நீ யோசிச்சு பாக்குற. ஆனா ஜீவ சிருஷ்டி கிரமம்லாம் தெரிஞ்சு நீ இந்த உலகம் உற்பத்தி எல்லாம் உனக்கு எப்படி ஆச்சுங்கிறதெல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா, திருப்பி நீ ஒரு உலகத்தை படைக்கிற மாதிரியும் அதுல இதெல்லாம் இருக்கிற மாதிரியும் உனக்கு ஒரு கனவு காண்றதுக்கு என்ன கஷ்டமா போயிடப்போகுது? அதாவது குரு சொல்றாரு, நீதான்ப்பா உலகம், இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணதே நீதான்னு அந்த பிரம்மம் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரம்மமாகி மூலத்தை சுட்டி காட்டிடுறாரு. இதான் தானே சிவகுமாரா நினைச்சுக்கிட்டு, ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்க, நீதான் உலகத்தை படைச்சுன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், அடுத்த கார்ல போறேன், எனக்கு கார் இல்ல, இப்ப நான் என்ன இப்படித்தான் வச்சிருப்பேனா, இப்ப எனக்கு அப்படித்தானே எனக்கு ஒரு கார் வாங்குறதுக்கு இது பண்ணுங்க பாப்பா, நானும் முயற்சி பண்றேன், கடனை கூட கட்ட முடியல, அவன் கார்ல போறேன், எனக்கு ஒரு கார் இல்ல. ஏங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மனசுல இருந்தாலும் ஒரு கார் வாங்குற வழி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படிம்பாங்க. அதாவது முழுமையா தன்னை ஜீவனா பாவிச்சுட்டு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. இல்ல, அவன் எப்படி சொல்றான் பாருங்க, நான் பிரம்மமா இருக்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட சொரூபம் எப்படி இருக்குன்னு போல. அப்ப நான் தான் பிரம்மன்னா அப்ப நான் சிவகுமார கார்லாம் எனக்கு வேணுமே, அவன் இன்னமும் இந்த கதாபாத்திரத்தை இன்னும் அதை மெருகேற்ற பாக்குறான். ஆமா, அதாவது இப்ப அவனெல்லாம் கார் வச்சிருக்கேன், ஏன் என்னால ஒரு கார் வாங்க முடியல, அந்த உலகத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு என்ன சொல்றீங்க, என்னால ஒரு கார் கூட வாங்க முடியல, அது எப்படிங்க அவனை ஏத்துக்க முடியுமா? இவன் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இப்படி அதாவது பொய்யிலேயே பொய்ய ஊர்ஜனப்படுத்தி இதெல்லாம் நடந்துக்கணும், இப்படி எல்லாம் நடந்தாதான் நான் ஒத்துக்குவேன் பிரம்மம்ங்கிறத. நான் பிரம்மம் மெய். ஆமா, ஆனா இது பொய்யில ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்தா நான் உண்மையை ஒத்துக்கிறேன்னு அதை அடம்பிடிக்கிறேன். இல்ல, அது என்னன்னா இந்த கதாபாத்திரம் மட்டும்தான் நான் ஆமா, இதை நம்ம அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது, இப்ப நீ ஒரு கனவு காண்ற, இதே சப்ஜெக்ட் ஒரு ஆடிக்கார்ல வர்ற, நீ அவனை பார்த்து பொறாமப்பட்டுட்டு, ஏப்பா நீங்க எல்லாம் ஆடிக்கார்டு வாங்கிட்டா, நேற்று ஒருத்தர் சொன்னாரு அந்த உலகத்தையே நீ தான் படைச்சேன்னு சொல்லி, என்னால வாங்க முடியல அப்படின்னு சொல்றான். ஆனா அத கனவு முடிச்சு பார்த்தோம்னா அந்த ஆடிக்காரு அதுல வந்தவன் எல்லாம் தம்பர கற்பனை தானே, எல்லாமே கனவு தானே. அவன் அப்ப கதாபாத்திரமா சரியா ஸ்திரமா நின்னுகிட்டு அதை ஒத்துக்க முடியல அவனால. ஏன்னா நீ காலையில இருந்துச்சு நான் தான் கனவு கண்டேன்னு சொல்ல போற. அப்ப உன் போக்குலயே போனாலும் அந்த ஆடிக்கார் வந்தது போனது எல்லாம் கனவு தானே, நீ கண்டது தானே. ஆடிக்காரு எல்லாம் நீ சாதாரணமா இருக்கிற உனக்கே ஆடிக்கார்ல வர மாதிரி கனவு கண்டினா அது பிரம்மம். அது இதுங்கிறதுல இவனும் அதுதான். அதுக்குள்ள நடக்கிற ஒரு சின்ன தளதளப்பு தானே. ஆமா ஆமா. இல்ல, அது இவன் கதாபாத்திரமா இருக்கறதுனால அந்த கதாபாத்திரமா உறுதி பண்ணிட்டு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே சுகமா இருக்கிறதெல்லாம் இவர் அனுபவிச்சுக்கிட்டா இவர் பிரம்மன் ஒத்துக்குவாரு. நீயே பொய்யன்னா அப்புறம் அந்த கதாபாத்திரம் கஷ்டப்படுது, இல்ல நல்லா இருக்குது, கோடீஸ்வரனா இருக்கான், பிச்சைக்காரனா இருக்கான், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையாங்க. எந்த ஏற்றத்தாழ்வுமே அங்க இல்ல. இல்ல அதுதானே நம்ம சொல்றோம். அது மலையா இருந்தானே மடுவா இருந்தானே இல்லாம இருக்கிற ஒண்ணு, அதுக்கு என்ன ஆடிக்காரு என்னது, அதுதான் ஆடிக்காரையே உற்பத்தி பண்ணுது. ஆமா, எப்ப கார்ல போவீங்க திருப்பி இந்த சரீரத்தை பிடிச்சுக்கிட்டே. ஆமா, எனக்கு அந்த சரீரத்தை தானே அதுக்குள்ள உட்கார, பிரம்மத்தை பிடிச்சி காருக்குள்ள, பிரம்மத்துக்குள்ளதான்டா காரே ஓடுது, உலகமே அந்த சராசரமே அதுக்குள்ள இருக்கும்போது நீ என்ன ஒரு தனியா ஒரு ஆடிக்கார பத்தி பேசுற இல்லையா? இப்ப ஒய்புட்டி அந்த மாதிரி சொல்லும் பொழுது இல்லைங்க, ஒரு சாதாரண முதுகு வலி தொண்டை இத்தனை வலி இருக்குது, அதை கூட குணப்படுத்த முடியல, குணப்படுத்தணும்னு கேக்குறேன். அது அவங்க அப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு சில கதாபாத்திரம் அப்படி கேட்டாதானே அது கதாபாத்திரமே. எல்லாம் பிரம்மங்கிறவங்களுக்கு அது எங்க இருக்குது?
அதுக்கு எதுவுமே தேவையில்லை, எல்லாம் அதுவாதான் இருக்குது. அது சந்தோஷமா இருக்கிற மாதிரி கதாபாத்திரத்தை நடிக்குது. அது ஏதாவது வலிக்கிற மாதிரி ஒண்ணும் கிடைக்காத மாதிரி நடிச்சா தானே அதுக்கு ஒரு கற்பனைக்கு ஒரு இது இருக்கும். எல்லாம் பூர்ணமா ஏகமா இருக்குது. அது எதை கற்பனை பண்ணாலும் அதுதான். அப்படிங்கிற போது அது குறைவுடையவனா தன்னை கற்பனை பண்ணா தானே அது மாயையா இருக்க முடியும். இல்ல அது பாருங்க, அந்த பாவம் இவங்களுக்கு எல்லாம் உடம்பு வலிக்குது, இல்ல அது சரியாகணும் இப்படி. ஆனா தான் உடல் பிரச்சனையே இல்லாம கையே வெட்டினா கூட அது உணர முடியாத அளவுக்கு எல்லாம் இருந்திருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, அது பூர்ண பிரம்ம பாவம் இல்லையா? ஆமா ஆமா, அது தெரியல. இல்ல அது இதெல்லாம் அதுக்கு பிரமாணம்ங்கிற சாட்சி. ஆமா ஆமா, கரெக்ட். இப்ப எப்படி இந்த கனவுல ஒருத்தர் கை வெட்டினா எப்படி, அதாவது கனவுல இருக்கிறவனுக்கு கூட வலிக்கும். இவன் காண்ற கனவுல இவன் உடம்ப ஒருத்தன் வெட்டுற மாதிரி இருந்தா இவனுக்கு வலிக்குதே. ஆமா ஆமா, வலிக்குது. அதுக்குண்டான எல்லாமே அனுபவிக்கிறான் அவன். ஆனா ஒண்ணும் வெட்டவும் இல்லை. ஆனா இதே கனவுன்னு தெரிஞ்சு நம்ம கனவுல இருந்தா எவ்வளவு சர்வசாதாரணமா அந்த வெட்டது இருக்குமோ அப்படி இருந்திருக்காரு அவரு. ஆமா ஆமா, ஏன்னா ரெண்டுமே கனவு தானே. அப்படின்னா அவர் எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்காரு பாருங்க, பக்குவமா. இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படிங்கறதுதான் இருந்திருக்கும். அதுவும் சொல்றாரு, அந்த கையை எடுத்துட்டு அவன் ஒடியாந்து கொடுக்குறாரு, இப்படி எடுத்து இப்படிங்கிறாரு. அது அப்படி இதாகிச்சு, கை வந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்குன்னா இந்த பொய்யான இந்த உலகம் இதுக்கு உண்டான இதை மெய்யாக்குறது இல்ல, இதை தள்ளுபடி பண்ண இந்த கான்செப்டுக்காக இத்தனை கதை வேற அது உள்ள வச்சிருக்குது. ஒருத்தர் வர்றாங்களாம், வெட்டினாங்களாம், அந்த கையை எடுத்துட்டு வந்தாங்களாம், திருப்பி அவரு எனக்கு வெட்டினதே தெரியலங்கிறாராம். இப்படிலாம் வச்சு திருப்பி இது நம்ம மாயையே அப்படியே எப்படி கொண்டு போகுது பாருங்க, தெரியலீங்க. அப்புறம் என்னங்க, நான் உங்களை பாவம் பண்ணிட்டேன், நானு இப்படி ஒரு அபத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபீல் பண்றான். அதுக்கு ரொம்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், பியூர் ஞானம். அதாவது இங்க பாவம் செஞ்சவனும் இல்ல, பாவியும் இல்ல, பாவம் பட்டவனும் இல்ல, பாவம் செஞ்சவனும் இல்லைன்னு உன்னை மனுஷன் சொன்னா இவரு இருக்கிறது உண்மையாயிடும் இல்லையா? இவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டேன்னு இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுங்க, மன்னிக்கிறேன்னு ஆரம்பிச்சா ரெண்டு வந்துருமே. ஆமா ஆமா, எங்க அங்க ரெண்டு இருக்குது. அதான் அந்த அப்புறம் இன்னொருத்தர் கூட ஒருத்தர் சொல்லுவாருன்னு சொல்லி கேரளாவில எல்லாம் மகாத்மா இருந்தாருங்களா, அவர்கிட்ட போனோம்னாவே இங்க யாரும் வரல, இங்க யாரும் இல்ல, இங்க ஒன்னும் நடக்கல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தான் மறுபடியும் இது பண்ணுவாரா. அவ்வளவுதான் விஷயம், இங்க ஒன்னும் நடக்கல, இங்க எதுவுமே இல்ல, ஒன்னும் சீரியஸ் கிடையாது, எதையும் மாற்ற வேண்டியதில்லை, இங்க யாரும் இல்ல. அதுதான் அந்த பிரம்ம நிலையில இருந்து சொல்றது. ஆமா, இத கேட்கும் போதே எவ்வளவு நல்லா இருக்குவாருங்க. அது ஒரு விபத்து நிலை மாதிரி நீங்க கூட அது நல்லா இருக்கு. ஆனா அந்த கேட்கறவங்க இருக்கிறது தான் கஷ்டமா இருக்கு இல்லையா? இது வெடி மாதிரி கேட்கறவன் இருப்பான், அப்படி மேல போய் புஷ்னு வெடிச்சு அப்புறம் ஒண்ணும் இல்லாம போயிடும்ல, அந்த மாதிரி இவனும் இல்லாம போயிடணும். அது நம்ம சொல்லிதான் ஆகணும் இப்ப புரியறதுக்காக. எதையும் சீரியஸா இப்ப இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கும் போதுதான் நம்மள பாதிக்குது. ஆமா, இங்க ஏதாவது நடக்குது, இப்படி எல்லாம் உண்மை, நம்ம எதிரி இருக்க, நண்பர் இருக்க, நம்ம இப்படி எல்லாம் இது பண்றாங்க, இப்படி எல்லாம் ஒரு உண்மை கான்செப்ட் நினைச்சாலே இது எல்லாமே நம்மள பாதிக்குது. இப்ப சினிமாவை பாக்குறோம், அதுல ஒரு ஐடென்டிட்டி இல்லாம நம்ம வாடகை இயல்பா பார்த்தோம்னா அது நம்மள பாதிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு இல்லைங்க. அதுதானே மாயோட வலிமை, உங்களுக்கு இழுத்து விட்டுறது இல்ல. நீங்க வேணா என்ன வேணா நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பொய் மாயெல்லாம் சொல்லிக்கலாம். நமக்கு பெரிய கிஃப்டா இருக்குது இதெல்லாம். இப்ப யாராவது குரு இந்த மாதிரி சொல்லும் பொழுது, நீயே இல்லப்பா இங்க யாரும் இல்ல, ஒண்ணும் நடக்கலைன்னா அப்பா ஒண்ணும் இல்லையா. அதாவது அப்படி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் வரும்போது இந்த ஞானம் எப்படி பயன்படும்னா, அந்த காட்சிக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனா அது உள்ள ஒரு நபரா தன்னை உணர்ந்து அதை ஃபீல் பண்ணாது. அப்படிதான் நடக்குது. பொய் கூட உண்மையான மாதிரி ஆயிக்குது. ஆனா அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த முமுட்சு எப்படி இருப்பானா, உணர்ந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அப்படிதான் காட்சி பிரகாரம் ஒரு நபர் இருக்கிற மாதிரி அவருக்கு துன்புறுத்துற மாதிரியோ இல்ல அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணி பதில் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும். ஆனா இது இன்னாரா இருந்து ஒருத்தர் பண்றாரு அப்படிங்கிற பாதிப்போ ஒரு எண்ணமோ அங்க தொக்கி நிக்காது. அப்படியே முழு விழிப்போட இந்த உடம்பு டயலாக் பேசும், அது இந்த உடம்ப பயன்படுத்தி எல்லாம் பேசும். பாக்குறதுக்கு என்னமோ அப்படியே ஞானி மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு சாதாரண அஞ்ஞானிய லெவல்ல இருப்பான். ஆனா அப்படி இல்ல, ஆனா உள்ள ஒரு பாதிப்பும் இருக்காது அவனுக்கு. அந்த ஐடென்டிட்டியே மாறிடும், அந்த நான்கிற பார்வையே மாறிடும். அது இருப்பா இருக்கிற அந்த அறிவை தவிர வேற யாருக்குமே அது தெரியாது. இப்போ தேரோட்டியினுடைய மகன் கர்ணன், அவன் அப்படி இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் தன்னுடைய உண்மை நிலைய இது பண்ணும் பொழுது அப்படியே அவனுடைய பெர்செப்ஷன் சேஞ்ச் ஆயிருது. மக சூரிய புத்திர அப்படிங்கிற போது
தன்னை ஜீவபாவத்துல இருந்து தன்னை பிரம்மபாவத்துக்கு போகும்போது அப்படியே அவனுடைய ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆயிருது. நான் தேரோட்டியின் மகன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இப்ப நான் சூரியபுத்திரன் அரசபுத்திரன் அப்படிங்கிற போது அது ஐடென்டிட்டியே மாறிடுது. அதே ஆள்தான் அவனுடைய பெர்செப்ஷனே நோக்கே மாறிடுது இல்லைங்க. நம்ம இந்த ஜீவபாவத்துல நம்ம இன்னாரா சிவகுமாரா இப்படி பார்த்து பார்த்து பழகி அது இல்லதானே அப்படின்னா அது ஒரு காலம் வரைக்கும் நான் சூரியபுத்திரன்னு தெரியாத வரைக்கும் தேரோட்டி தான், தேரோட்டியோட மகன் தானே. அதுதானே மாயோடைய விளையாட்டு. ஆமா, அது மனுஷனே இல்ல தேவர்களுடைய இதுல நீ வந்தவன்டா, நீ எப்படி வருது இல்லையா. நம்மள இன்னாருன்னு நினைச்சு சிவகுமாரி இந்த நான் லிமிட் நம்மளால இது முடியாதுங்கிற இதுதான் நான் நினைச்சிட்டு இருப்போம். ஆமா, அந்த உண்மையான இதாகும் பொழுது அட இதுதான் நானா, இது நான் அல்லவாப்பா அப்படிங்கிற ஒரு இது வந்துருது இல்லைங்க. ஆமா, அந்த பர்செப்ஷனே சேஞ்ச் ஆயிடுறாரு. இதுனா வரைக்கும் இதுதான் நான் நினைச்சேன். வெறும் நினைப்பு தானே இதெல்லாம். அப்ப எல்லாம் நினைப்பு தான் புரியும் போது அது அடங்கிடுது இல்ல. எல்லாமே நினைப்பு தானே. அந்த நினைப்பு மாறுது, ஒரு காட்சி மாறும் போதும் அளவீடு மாறும் போது இங்க எல்லாம் மாறி போயிடுது. உடனே நம்ம என்னமோ முன்னைக்கும் ரொம்ப பெட்டரா இருக்கிறத நினைக்கும். நீ இருக்கிறங்கிறதே பிரம்மதான், அதுல என்ன வேற பெட்டரா வேற இருக்கிற ஒன்னும் இல்ல. அதுதானே முடிவான முடிவு, விசாரத்துல கிடைக்கிறது அதுதானே. அதனாலதான் சொல்றோம் யாருக்குடா ஞானம்னு கேட்கிறோம் நம்ம. அப்படி கேள்வி கேட்டா இவன் சொல்லலாம் நான் இன்னாரு, நான் இங்க பிறந்தேன், நான் இன்னாரோட இது அப்படிலாம் சொல்லி எனக்கு இவர் குரு எல்லாம் சொல்லி நான் ஞானம் அடைஞ்சேன்னு சொல்லி இந்த கதையை சொல்றது யாரான்னு கடைசியில கேட்டோம்னா முடிப்பான். ஆமா தானே. உனக்கு என்ன வேண்டிய சரித்திரம் இருக்குது அங்க? ஒன்னும் இல்ல, ஒன்னே ஒண்ணுதான், பிரம்ம மாத்திரம் தான் சத்தியம், இது எல்லாம் மித்தியாதான். அடைதல், அடைபவன், திருப்தி, திருப்தியின்மை. அடிக்கடி இதை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னாவே ஏனுங்க எதுவுமே நடக்கல. இப்ப எப்படி நம்ம தூக்கத்தை நினைச்சு நம்ம நம்ம சுத்தி போயிட்டோம்னு நினைச்சு பாவனை பண்ற மாதிரி இங்க ஒண்ணுமே நடக்கல, யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு அப்பப்போ அந்த இது வரும் பொழுதே நமக்கு கொஞ்சம் அந்த ஒரு விடுதலை உணர்வு மாதிரி வருது இல்லைங்க. ஒரு அந்த வரும் அந்த இது மேல இருக்கிற அந்த பற்று, அது ஒரு சீரியஸ்னஸ், எல்லாமே ஒரு சாந்தி கிடைக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, எதுக்கு சீரியஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது அப்படி எல்லாம் வந்துதானே அது விவேகம் அடையும். அது விவேக காலம் தானே. அது மனசு அடங்கறதுக்கு உண்டான காலத்துல ப்ராசஸ் இருக்கிற காலம் தானே. இப்படி யுக்திகள் எல்லாம் கண்டுபிடிச்சு வார்த்தை சொல்லாடல் எல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க இதுல இப்படி பயன்படுத்தும் போது ஒரு விடுதலை தெரியுது, இந்த ஆங்கிள் யோசிக்கும் போது இப்படி தெரியுதுன்னு அவங்களுக்கு அப்படித்தானே கடந்து போய் இந்த அறிவு தன்னை ஒரு முழு விடுதலையாக்கிக்கும். எந்த ரூட்ல போயிட்டு இருக்கா அங்க இருந்து அது மேப் காட்டுது. ஆமா, இந்த கூகுள் மேப் நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கிருந்து நம்ம போற இடத்துக்கு காட்டும். இல்ல அப்படியே வழியில வரைக்கும் போயிட்டா கூட திரும்பவும் போட்டோம்னா அங்கிருந்து அவருக்கு போற வழி காட்டும். அப்படியே இது தாய்மை உள்ளத்தோட நம்ம கூட வந்து இன்னும் கொடுக்கணுமோ யுக்தி எல்லாம் பண்ணி அது பர்ஃபெக்டா கவனிக்குதுக்கு. அது நம்ம அதுல தடம் போட்டுட்டோம், மாற போறோம், நம்ம ஏதாவது சிரத்தையா பண்ணோம். இது நாம பண்றோம் இல்ல அது அப்படி கொண்டு போகுது. ஸ்கிரிப்ட் 100% ஸ்கிரிப்ட், அதனாலதான் தெளிவா மூவ் ஆகுது, இன்னும் மிஸ் ஆகாதீங்க. இது கூட எல்லாருக்கும் சொன்னா கோவம் வந்துடும். சில பேர் எல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. என்ன சார் நீங்க எல்லாமே கதைங்கிறீங்க ஸ்கிரிப்டுங்கிறீங்க, இப்ப இத்தனை ஞானிகள் இருந்தது கதையா, ஞானம் கதையான்லாம் சண்டைக்கு வருவாங்க. உங்களுக்கு உண்மையா உங்க உலகத்துல அது உண்மை, உங்க உலகத்தை நாங்க இது வரைக்கும் புறக்கணிக்கவும் இல்லை, மறுதளிக்கவும் இல்லை. எங்களுக்கு எங்கன்னு ஒண்ணு இல்ல, உலகம்னு ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான்ப்பா. நம்ம யாரையும் குறை சொல்லல, அவங்கவுங்க நிலையில இருந்து பாக்குற போது அவங்களுக்கு ஒவ்வொன்னு ஏதோ ஒண்ணு தெரியுது. அது அவங்களுக்கு ஒரு திருப்தி கொடுக்குதா, இருங்க. யார் சொல்றதையும் நீங்க மாத்திக்க வேணாம், நீங்க இருங்க. நீங்க இருந்து காலத்தால இல்லன்னு நீங்களே தள்ளுபடி பண்ணி ஒரு இடத்துக்கு வருவீங்க. அப்ப உங்களுக்கு அப்ப சொல்லும் போது இதான் அவங்க இப்படி சொல்லியிருப்பாங்களோன்னு புரியும் போது அத அனுபவத்தோட இருக்கும் போது அதை நீங்களும் ஒத்துக்குவீங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும், இது சொல்லி புரிய வைக்கிறது இல்ல, இது நடக்கணும். அதுவும் அந்த கதையில இருந்தா நடக்கும், அப்படி நடக்கணும்னு இருந்தா. இல்ல மறுதளிக்கிற மாதிரி இதெல்லாம் இல்லப்பான்னு மறுக்கிற மாதிரி ஒன்ன ஒரு கதாபாத்திரமா வச்சிருக்குதுன்னா அந்த கதாபாத்திரத்தை நீ ரொம்ப செவ்வன செய்வ. இல்ல இவங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியல அப்படிதான் நீ பேசிக்கிட்டு இருப்ப. அப்புறம் அந்த கதை அப்பதானே உண்மையாகுது இல்லையா? ஆமா, அதை பாருங்களேன் எவ்வளவு ஒரு நுணுக்கமா யார் எப்படி பண்ணணும்னு அவ்வளவு நுணுக்க கடவுடைய கரெக்ட் தானே. ஆமா, அது இந்த கதாபாத்திரமா இருந்து பார்க்கும்போது நுணுக்கங்கிறோம் கதை தானே. அதுல என்ன வேண்டியது கதையினால அது அவ்வளவு ஒரு இதா பண்ணுது பாருங்க, அவ்வளவு தானேங்கிற. அது என்ன அவ்வளவு
அது கதையா இருந்தாலுங்கயா அப்படிங்கறதுல இல்ல, அது கதை தான் சிவகுமார்ன்றோம். அந்த கதைக்கு மேல போக அதெல்லாம் நீங்க ஆச்சரியம் அடையாதீங்க, கதை தானே அப்படிங்கிறோம். அலங்காரமே, அதாவது கிழக்குடியில சொல்லி மேற்கே ஊச்சாலும் கதை தான். ஆமா, அதுல ஆச்சரியப்படுறது கொண்டு இல்லைங்க. ஆமா ஆமா, எல்லாமே பொய்யுங்கிற அப்புறம் கிழக்கு ஊச்சு சொல்லி மேற்கு ஊச்சுன்னு சொல்லிட்டு இருந்து அது என்ன ஆச்சரியம் அப்படின்னு. அதுல நமக்கு ஒரு சின்ன அளவு கூட சந்தேகம் வந்துடக்கூடாது. இப்போ மேல இருந்து உளுந்து கீழே இருந்து பறந்தானா கூட அது ஆச்சரியம் இல்ல. அத நம்ம அடிக்கடி வேற சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்ல. கதை தான் கூட சொல்ல தேவையில்லை. அது அவ்வளவுதான், ஒரு லிமிட்டுக்கு மேல அது எல்லாமே புரிஞ்சு அது அடங்கிடும் உள்ள, அடங்கின மூடுக்கு வந்துடணும். அது ஒன்னும் அதுக்கு மேல அங்க ஒன்னும் பெரிய ஆர்வம் காட்டாது இந்த உலகத்துல. அப்படித்தானே இருக்கும் அப்படிங்கறது நல்லா புரிஞ்சு போயிடும். அந்த விவேகமா அது அடுத்தது போகும். அடுத்ததுன்னு அத போகுதுன்னு கவனிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த மேன்மைப்பட்ட அறிவுன்னு சொல்லிக்க வேண்டியது இல்லை. அது அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. இந்த கதை இந்த அறிவுக்கு புலப்பட்டு போச்சு, எல்லாம் பிரம்மம்னு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். தேனிசாமி சொன்ன மாதிரி மொத்த ரீலும் ஓடி அருந்து போனதுக்கு அப்புறம் தான் நிக்கும். அவர் அவ்வளவு நேரம் தேனிசாமி பேசிட்டு 1.5 மணி நேரம் ரீல் ஓடி அருந்து போச்சுன்னாரு. ஆனா 1.5 மணி நேரமா நிறுத்த முடியல. அந்த ரீல் 1.5 மணி நேரத்துக்கு இருந்துதான் ஓடி அருந்து போச்சான். அது எப்படி சொல்றாரு பாருங்க. இவ்வளவு நேரம் இங்க நடந்தது, நான் சொன்னது, அவர் என்கிட்ட கேள்வி கேட்டது, நான் பதில் சொன்னது எல்லாமே கதடாங்கிறார். 1.5 மணி நேரம் ரீல் ஓடி அருந்து போச்சுங்கிறார். ஒரு சைட்ல சொல்றாரு, இதேதான், இங்க ஒண்ணும் இல்லை, யாரும் இல்லை, எதுவும் நடக்கல, அதேதான், சொல்லவும் இல்ல, புரிஞ்சுக்கிட்டவும் இல்ல, ஒண்ணு அதை அப்ளை பண்றவனும் இல்ல. அதேதான் அவர் ஸ்டைல சொல்றாரு. அதேதான் அவர் அடிக்கடியும் வேற சொல்லுவாருங்க, கேட்கறவன் இல்ல சொல்றவன் இல்லன்னு. உண்மை ஒரே மாதிரி தானே இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்றதோட ஒன்னா தானே இருக்கும். ரெண்டா எப்படி இருக்க முடியும்? அதனால மற்றது இல்லையே, அது இருக்கே இது இருக்கேன்னா டே இது கதடா அப்படின்னு புரிஞ்சிடும். இதே அதுதான் சாதுவும் ஒரே வழியில சொல்லுவாருங்க, உள்ளவன் ஒருவனன்றி நீதான் உண்மையில் ஒன்றும் இல்லை. ஒரு அத்வைதம் முடிச்சாரு ஒரே பாட்டுல. அப்படியே முடிஞ்சவங்களும் இருக்காங்க, இல்லன்னு வளர்த்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே கதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா, நீ எதுவுமே தோஷம் இல்லைங்கிற, எல்லாம் ஸ்கிரீன் பிளேங்கிறேன். கெட்டது இல்லாம நல்லதை ஸ்தாபிக்க முடியல. நான் சீரியஸா அந்த அப்ளை பண்ணி ஆன்மாவை தெரிஞ்சுக்குவேன், தன்னை உணர்வேன், இப்படி இது ஒரு முன்பு இதுவுமே சீரியஸ் ஆகி பண்டம் இதாகிக்குது இல்லைங்களா? இது ஒரு மாயாகிக்குது. இது எல்லாருக்கும் இந்த அளவு தான். இது இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வேலை செய்யும். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் திருப்பி இயங்கும், எல்லாமே விவேகமா இருக்கும். அப்ப இப்படி இல்ல, நான் இன்னாரா இல்லங்கிற வைராகியத்தோட எஞ்சி இருக்கிற காலம் நடக்கும். அவ்வளவுதான் விஷயம்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே. இது ஏதோ புனிதமாக்குறேன், அதை பண்றேன் இதை பண்றேன், இல்ல இன்னும் எங்கேயோ நடக்கும், எனக்கு அதீதமான காட்சிகள் நடக்கும், முக்காலத்தையும் உணர்ந்து நான் சொல்லுவேன். யார்கிட்ட சொல்ல போறேன்? நீயே இல்லாத கூட்டத்துக்கு தலைவனா இருந்து இவங்களுக்கு எல்லாம் திருப்பி முக்காலத்தையும் உணர்ந்து உனக்கு இது நடக்கும் போது நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன், இது எதுக்குன்னு கேக்குறேன். இன்னொருத்த நான் 4 காலத்தையும் சொல்லுவேன் வருவேன், அவன் மேல உனக்கு பொறாமையாயிரு. ஆமா, இன்னொருத்த வந்தாடா நம்மளோட கூட்டம் அவகிட்ட போகுதுயா, அவன் நம்மளோட சித்தியில் பெரியவனா. இன்னும் சிந்திச்சு பார்த்தாலும் ரெட்டை இருந்ததுன்னா அங்க பிரச்சனை தான். உண்மை சாந்தி இல்ல, ஒண்ணு இருந்தா மட்டும்தான் சாந்தி. ஒண்ணுக்கு அல்லா இருந்ததுன்னா அங்க சாந்தியே கிடையாது. ஏதோ ஒரு வகையில பிரச்சனை கிளப்பிடுங்க. அது ஆமா ஆமா, ஏதோ ஒரு வகையில மனசு அங்க முன்ன நான் சொன்னா கேட்டாங்க, இப்ப நான் சொன்னா கேக்குறது இல்ல, எப்படி வேணாலும் வருங்க. எனக்கு அன்னியமா இன்னொன்னு இருக்குன்னா அங்க முடிஞ்சது பந்தம் நடக்காது. ஆமா, அதுக்கு என்னடா தீர்வுன்னா தனக்கு அந்நியமே எதுவுமே இல்லைங்கிறத முழு சாந்தி. ஆமா, அது உனக்கு கஷ்டமா இருக்கா? தானே அல்ல இருப்பதெல்லாம் அதுவேன்னு முடிச்சிரு. ஏனுங்கய்யா, நான் என் காதலி என்ன மாதிரி நான் லவ் பண்ணது கிடையாது, அப்படி பண்றேன் இப்படி பண்றேங்கிறான். கல்யாணம் ஆகி 3 வருஷத்துல பார்த்தோம்னா அவளை டைவர்ஸ் பண்ணிடுறான், விட்டுட்டு வேற ஒண்ணு வச்சுக்கிறான். ஆமா, அப்புறம் எங்க இருக்குது வைரமா இருக்குது? எதா இருந்தாலும் அது தெவிட்டு தான் செய்யும். ஒரு காலத்துல உனக்கு நரகமாயி போயிடும். இல்ல ஆக்சுவலா ஒரு உயிர் இன்னொரு உயிரை சொல்லலாம். இந்த தமிழ்ல மட்டும்தான் அது சொல்லுவாங்களே இல்லையா, மெயினா உடம்புன்னு ஆயிடுது. உள்ள இருக்கிற சத்து மாத்திரம் தானே எப்பவுமே நிஜம். ஆமாங்க, அதை பாக்குறது இல்லையா? அதை பாக்குறது இல்ல. ஆமா, அதான் ஃபர்ஸ்ட் பத்திரிகையில தெளிவா அடிக்கிறானே, திரு மனம்னு தானே போடுறான். 2 மனசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். மனசுடைய ஏவலை செய்யறது தானே உடம்புடைய வேலை. அப்புறம் நாளைக்கு நல்லா இருக்கு, அப்புறம் சலிக்கும்.
அதான் மனதுடைய குணம். அதுதான் மனதனுடைய குணம். அப்ப சாந்தி போயிட்டு அப்புறம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். காட்சிகள் மாறுது, எல்லாம் மாறுது. இங்க அப்படியே தானே இருக்கு. எதுவும் வேணான்னு இருக்கிறான் பாருங்க. ஆமா, எது மேலயும் வேணும்னு விருப்பப்படல. காட்சியில ஒரு பொருளை கொண்டு வந்து இன்க்ளூட் பண்ணாலும் இது ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்க போறதில்ல. அது அப்படியே அந்த காட்சியோட நகர்ந்துகிட்டே இருக்குது. காட்சி நகருது, காட்சி நகரத்துக்கு ஆதாரமா இருக்கிறான். ஐயோ, அது எவ்வளவு பெரிய தவம் பாத்தீங்களா? அது அந்த விவேகம் சித்திக்கணும்ல அதுக்கு. அதுக்குதானே எல்லாருமே அப்படி இவ்வளவு தூரம் இந்த நாடகம் நடக்குது, ஞானம்ங்கிற நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்குது. ஆமா ஆமா, அதாவது இந்த கூட திடீர்னு ஒரு ஞானம் புறப்பட்டதுங்க. உள்ள இருந்து அதுவே கொடுக்குது. என்னது? திடீர்னு வீட்டுல கூட்டிட்டு இருந்தாப்ல, அதுக்கு முன்னாடி குப்பை இருந்தது, அது நல்லாவே இல்ல, பூரா மண் அடிச்சு இதா இருந்தது. அப்புறம் வாச கூட்டி விட்டாப்ல, கூட்டி விட்டுதே குப்பை இருக்கிறதுனாலதானே சுத்தமே இருக்குது, குப்பை இருக்கிறதுனாலதான் சுத்தம் பண்றோம். அந்த சுத்தத்துக்கு காட்டுறதே குப்பை தான். அந்த அந்த குப்பையோட விலகல் தானே சுத்தமாவே தெரியுது நமக்கு. இந்த அஞ்ஞான விலகல் தானே ஒரு ஞானமாவே நமக்கு. இந்த அஞ்ஞானம் இல்லைனாவே ஞானத்துக்கு மதிப்பு இல்லையா? அதாவது குப்பை இருக்கிறது, குப்பை இல்லாம போறது. ஆனா குப்பை இருக்கிறதுக்கு முன்னாடி அங்க எப்படி இருந்தது, குப்பை இல்லைனாலும் அங்க எப்படி இருந்ததுங்கிறது தானே ஞானம். குப்பை வந்து போனதை வந்து நம்ம ஞானமா எடுத்துக்க முடியாது. அந்த அறை வெறுமையா இருந்தது, அப்புறம் குப்பை இருந்தது, இப்ப குப்பை இல்ல. அதாவது அந்த சுத்தத்தை குடுக்கறது அந்த குப்பைதான சுத்தத்தையே கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, சுத்தம்ங்கிற வார்த்தை வந்து குப்பைன்னு வந்ததுனாலதான் எனக்கு வந்தது. கரெக்ட். ஆமா, குப்பைதான சுத்தம், குப்பைதான சுத்தமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த அஞ்ஞானம் இருக்கிறதுனாலதான் ஞானத்தையே நம்ம உணர்றோம். ஆமா, அது அப்படிதான். அப்பப்ப ஏதாவது ஒரு வேலை மத்தியில இப்படி டக்குன்னு புரிய ஆரம்பிக்கும் போது, அட என்னடா இவ்வளவுதானா, இது இப்படி கூட புரிஞ்சுக்கலாமேன்னு தோணும். எனக்கு வந்து எப்படின்னா, அந்த தேனி சுவாமிகளுடைய குரு இருக்காரு இல்லையா, சர்க்குரு பிரம்மா தானுங்க அவருடைய விழாவுக்கு இப்ப போனதில்ல, முன்ன தேனி சுவாமிகள் இருக்கும் போது போயிட்டு வரும்போது, அப்ப அப்படிதான் ஒரு சங்கல்பம், ஐயனே எனக்கு வந்து இந்த பிரம்ம நிஷ்டனா இருக்கிறது, அது வந்து கைவல்யமாகிற அந்த விஷயத்த எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை. ஏன்னா அப்ப அப்படி கேட்கணும்னு தானே தோணும் அந்த காலகட்டத்துல, ப்ராசஸ் நடக்கிற காலத்துல. அப்ப அப்படி இருக்கும் போது இதே மாதிரிதான் தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, கார்ல வந்து அவரு வண்டி ஓட்டிட்டு வர்றாரு, நான் உட்காந்துட்டு வரேன். அப்ப ஜன்னல் வழியா அப்படியே வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கும் போது, ஏன் இந்த இடத்துல ஒரு நிம்மதியே இல்லாம போகுதுன்னு தானா ஒரு எண்ணம் அப்படியே போச்சு. ஏன் நிம்மதியே இல்லை, எங்கேயுமே ஒரு திருப்தி இல்லாம இருக்கு, இவ்வளவு தூரம் போறோம், இன்னும் என்ன இருக்கும்னு ஒரு இது என்ன ஒரு தீராத தாகமா இருக்கு அப்படின்னு அப்படியே போயிட்டே இருந்தோம். திடீர்னு தோணுச்சு, இப்ப ஒரு அறை குப்பையா இருக்கு, அந்த அறைய கூட்டிட்டு உள்ள இருக்க குப்பையெல்லாம் வெளியில போட்டுட்டு அந்த அறையிலேயே ஒரு மூலையிலேயே இந்த விளக்கு மரம் வச்சிடறோம். அப்புறம் வந்து நம்ம சொல்றோம் அறை சுத்தமா இருக்கு இப்ப அப்படிங்கிறோம். அப்ப அறை சுத்தமா தான் இருக்கு, முன்ன குப்பை இருந்தது, இப்ப குப்பையை கிளீன் பண்ண விளக்குமாறு உள்ள இருக்கு, இப்ப விளக்கமாறு இருக்கலாமான்னு தோணுச்சு. விளக்குமாரே கூட சுத்தத்தை கெடுக்கிற மாதிரி. அப்ப சுத்தம்னா என்ன, முழு சுத்தமா இல்லையே, சுத்தப்படுத்துறதுக்காக ஒரு டூல் அங்க வச்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன, எப்ப வேணாலும் திருப்பி அசுத்தமாகும், திருப்பி சுத்தப்படுத்துவேன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப என்ன, திருப்பியும் குப்பை செய்வோம், திருப்பியும் கூட்டுவோம், திருப்பியும் குப்பை செய்வோம், இதுவாதான் இருக்குமா? என்ன அப்படித்தானே இருக்குது நம்ம நிலைமைன்னு கொஞ்சம் புரிஞ்சுது. அப்புறம் யோசனை வந்தது என்னன்னா, இந்த குப்பை சேர்றத கவனிச்சுட்டு திருப்பி அதை கூட்டுற வேலையை பாக்குற பத்தியா, அப்படி இல்லாம கூட்டி ஒட்டுமொத்தமா கூட்டி தள்ளிட்டு விளக்கு மாதிரியும் தூக்கி போட்டுரு, வேலையே வராது, அதோட முடிஞ்சு போச்சுடா. அப்புறம் கூட்டுறவனும் கிடையாது, குப்பையும் கிடையாது, விளக்கு மரம் கிடையாதுன்னு புரிஞ்சுது. அப்பதான் புரிஞ்சுது, ஞானமும் கிடையாது, அடைஞ்சவனும் கிடையாது, ஒண்ணும் மிஞ்சாது போல இருக்கீங்க அப்படிங்கும் போது, அப்ப இறுதியில் இந்த ஞானத்தையும் கூட்டி தள்ளணும். இந்த ஞானத்தினாலதான் குப்பையை கூட்டணும், இந்த விளக்கு மாதிரி அங்க இருக்க கூடாதுல, அப்படி இருந்தா சுத்த நிலைங்கிறது புரிஞ்சவன அடுத்தது இவர் என் கையில கொடுத்துட்டு அவர் கிளம்ப போறாரு, நான் திருப்பி கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போறோம். கார் எப்படி ஓட்டுறதுன்னே மறந்து போச்சு. ஐயோ, இப்ப எப்படி ஓட்டுறது, யார் ஓட்டுவா? ஏன்னா ஆமா, கொஞ்ச தூரத்துல ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் யாருமே இல்லங்கிற மனநிலைக்கு அது போயிடுச்சு. அதான் ஓட்டவனே இல்லாம கார் ஓட்டுது. ஆமா, யாரும் மிஞ்சினவன் இல்ல அப்படின்னு இத பத்தி தெரிஞ்சவனும் இல்லாம போயிடணும் அப்படின்னு வந்தவனா அப்படியே அந்த வெறுமைக்கு போயிடுச்சு உள்ள. அப்படியே அதுல நில குச்சி நிக்குது.
அப்புறம் இவர் ஓட்டுங்கிறாரு, சாவி எங்க போகணும், இது என்ன பண்றதுன்னு அப்படியே புரிஞ்சும் புரியாமையும் அப்படியே தவிக்குது. மனசு வேணுமே, மனசு தானே செயலுக்கு. அப்புறம் திருப்பி கொஞ்சமாவது இந்த பழைய ஞாபகங்களை தூண்டி இன்னாரா இழுத்து அதுக்கப்புறம் அந்த கார் ஓட்ட வேண்டியது. அப்பதான் புரிஞ்சுது, இந்த உலக தேவைக்காக இந்த இன்னாரா நடிக்கதான் முடியுமே தவிர இருக்கிறது மாத்திரம் என்னன்னா நம்ம உள்ள இருக்கிறது அது எப்பயுமே எல்லாமாவும் தான் இருக்கு, ஒன்னும் இல்லாத நிலையில அடையாளம் இல்லாம தான் அது இருக்குன்னு அப்பதான் புரிஞ்சுட்டு. குப்பையை கூட்டிட்டு விளக்குமாருக்கு நடுவுல சிம்மாசனம் கட்டி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமா தானே? ஏன்னா நீங்க எப்பெல்லாம் விளக்குமார பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு குப்பை ஞாபகம் வந்துடும். எப்பெல்லாம் ஞானத்தை பார்க்கும் போதெல்லாம், ஞானத்தை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் அஜ்ஞானத்தை பத்தி வந்துடும். இப்படியே பேசினா கடைசியா குப்பசாமியா இருந்துருவாங்க. இன்று முதல் உங்களை குப்பசாமியார் என்று அழைக்கப்படுவார். இன்று முதல் நீ அன்போடு அழைக்கப்படுவாய். இதுல வேற அன்பு வேற தேவைப்படுது உங்களுக்கு, அன்போடு வேற அழைக்கணும். அப்படி சொல்லுவாருங்க. ஆமா, இப்ப நீங்க அப்படியே ஒரு கூட சொன்ன மாதிரி, அதாவது நம்ம எப்பெல்லாம் மருந்து பத்தி சிந்திக்கிறோமோ அப்ப நோய் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, மருந்த நோயா மறக்கணும்னா மருந்தையும் மறக்கணும். ஆமா, இப்ப மருந்தை பத்தி சிந்திச்சுட்டே இருந்தோம்னா நோய் இருக்கிறது நினைப்பு இருக்கிறனாலதானே மருந்தை பத்தி சிந்தனை வருது. ஆமா, இப்ப நம்ம ஏதோ ஒரு நுட்பம் ஏதோ அது இதுன்னு எதை பேசினாலுமே நான் இன்னும் பிரம்மம் ஆகவில்லை, நீ ஆகுவதற்கு ஒரு பேசுறாரு. ஆமாங்க, அப்படிங்கிற மாதிரி நான் இதுவா இல்லை, நீ ஆகிறதுக்கு ஒரு இது முயற்சி அப்படிங்கிற மாதிரி அளவு கூட தொக்கி தான் நிக்குது. நீ எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்கடா, ஆனா இன்னாராதான்டா பேச முடியும் உங்களால. அதனால அப்ப எப்படா நிக்கும்னா எல்லாம் பிரம்மனா தான் நிக்கும் இல்லையா, அது வெறுமனே பேச்சுல நிக்க முடியாது, அப்படியே நிக்கணும், அவ்வளவுதான். அது மாதிரி முடிச்சுக்கணும் எல்லாரும். அப்படித்தானே அது வரும். இல்ல அதுவுமே இவன் முடிச்சுக்க முடியாது இல்லைங்க, அதுவா எப்ப முடிக்கும். ஆமா, ஆமா, அதுதான் இவனே, அதுதானே அதோட கற்பனை தானே போது அது என்ன சங்கல்பிக்கதோ அதுதானே. அந்த கதாபாத்திரத்தை இந்த கதாபாத்திரம் அது நினைக்கிறது தானே செய்ய முடியும். இதுதான் பெரியவங்க அந்த காலத்துல எல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அவன் அருளால் அவன் தாள் வணங்கினா நம்ம இப்ப பேசுற இந்த யதார்த்தமா இப்படி பேசிக்கிறது தான் அவங்க அப்படி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. கரெக்டுங்க. அதாவது அவரை பத்தி நினைக்கிறதுக்கு, நினைக்காம இருக்கிறதுக்கு, எதுக்கிறதுக்கு இங்க இருக்கிற அத்தனை படைப்புகளுமே பிரம்மன் தான்ங்கிறதுனால தானே எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவான்னு பாடுறாரு. எல்லாமே அதுதானே, நீதானே. பகவான் அதுவே சொல்லுவாருங்க, அந்த அதாவது கடவுளை இருக்குன்னு சொல்றவன் இல்லைன்னு சொல்றான் இல்லைங்க, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றான்ல, கடவுள் இல்லைன்னு சொல்ல நீ இல்லைன்னு சொல்லுவியா, ஆனா நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா, கடவுளை விடு நீ இருக்கியா இல்லையா அப்படி அவருக்காக பரவாயில்ல, அவர் அவ்வளவு டீசெண்டா சொல்லிட்டாரு. ஏன் ராமர்லாம் இருக்கிறாரா, இருந்தாரா, இல்ல கதைங்கிறாங்க. அதுக்கு பதில் என்னன்னு தேட போய் கடைசியில அதுக்கு பதில் நமக்கு நல்ல கண்ணத்துல பளிச்சுன்னு வச்ச மாதிரி, ஏண்டா நீ எல்லாம் இருக்கும்போது ராமர்னு ஒருத்தர் இருக்க மாட்டா, எதுக்கு பொருந்தம்னே தெரியாம இருக்கும்போது அப்படி ஒரு கதாபாத்திரம் இருக்காதா? இப்போ ஒரு 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு அப்புறம் நீ இருந்ததும் போய் தானே, உன்னை பத்தி அவனு நினைக்கலாம், நீ இல்ல, அப்ப உன்னை இப்படி ஒருத்தர் இருந்தாருங்கன்னா என்னையா சொல்ற உண்மையாவா அப்படின்மா. உண்மையாதாங்கன்னு சொல்றதுக்கு அங்க எங்க போய் இருக்க போகுது, எந்த தலைமுறை ஞாபகம் இருக்கிற வரைக்கும் தானே அது. 4 யுகத்துல திரேதா யுகம், கிருத யுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்துல ராமரை பத்தி பேசுறோம். அப்ப யுகங்களை கடந்து ஒரு புருஷரை பத்தி பேசுறோம். அப்ப ஏன் அப்படி ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு? நாம இருக்கிறது உண்மைன்னா அப்படி ஒருத்தர் இருந்ததும் உண்மை தானே. அப்ப பகவான் சொல்றாரு, யார வேணா இல்லன்னு சொல்லலாம், நீ இல்லன்னு உன்ன சொல்ல முடியுமா? அது எவ்வளவு சத்தியம் பாருங்க. இப்ப உலகமே சேர்ந்து நின்று நீ இல்லவே இல்லையப்பானால உனக்கு கன்ஃபார்மா தெரியுது இல்ல நீ இருக்கிறது. ஆமா, உலகமே சேர்ந்து நின்று நீ இல்லவே இல்லப்பா, நீ இங்க கிடையாதுன்னு சொன்னால அது இறந்தனால நீ அதை பைத்தியாத்திரம் தான் நினைப்பா. ஏன்னா உனக்கு புரிஞ்சுக்கு நீ இருக்கிறது அதை புரிஞ்சு முடியாதுங்கிறாரு. அதாவது விதண்டாவாதம் பண்ணாம நியாயமா இதை ஒத்துக்கிட்டா இவ்வளவு அளவுலயே எல்லாம் ஆமாங்கன்னு சொல்லிடலாம். கொள்கை கோட்பாடு நான் வேற வழியில நான் இப்படிதான் வெளியில காமிச்சுக்குவேன், வயிறு வளர்க்கிற பொழப்புக்காக நீ ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு 4 பேர் கவனத்தை ஈர்த்து. அதாவது பாத்தீங்கன்னா, அதாவது இந்த அண்டத்தை எடுத்துட்டோம்னா எத்தனை கோள்கள் சுத்திட்டு இருக்குது, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அதை கரெக்டா அக்யூரேட்டா நடக்குது. இதுக்கு எரிபொருள் எங்க, இது என்ன சக்தி அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு முட்டா பாதை இதெல்லாம் நினைச்சு பார்த்தானா அவன் அப்படியே உழுந்துருல.
இல்ல பூமியில உட்காந்துக்கிட்டு எங்கேயோ எத்தனையோ அண்டங்கள் பேரண்டங்கள் இருக்கா, இச்சினோண்டு பூமியில உட்காந்துட்டு ஒரு தூசா உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு அது இல்ல இது இல்ல. இதுக்கு என்ன ப்ரூஃப்? சயின்ஸ் தான் இருக்குன்னா, சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே பூமி சுத்திட்டு தான் இருந்தது, இதே வேகத்துல சுத்திட்டு இருந்தது. பூமி சுத்தலையா? இத்தனை அண்ட கோள்கள் இல்லையா? இன்னும் எத்தனையோ சூரிய குடும்பங்கள் எல்லாம் எத்தனாயிரம் கோடி அந்த பக்கம் இருக்குதுங்கிறானுங்க. இல்ல எவ்வளவு பெரிய விஷயங்க இது. இதே பூமியில கல்ல போட்டா கீழே வருது, இதே பிரபஞ்சத்துல அந்த ஈர்ப்பு சக்தி இருந்தா எங்க போய் விழுகிறது? அது உழுகாது, போயிட்டே தான் இருக்கு கீழே. அது ஆதியும் இல்ல அந்தமும் இல்லையே அது. இதெல்லாம் இது மாதிரி இதெல்லாம் சின்ன இந்த விஷயத்த நினைச்சா, ஆனா அதானியா அந்த மகாமாயை மறைச்சிருங்கிறார். அந்த ஈஸ்வர எதை கொடுக்கணுமோ அதை தான் அருள்றாரு. சில அந்த கருணையை கிடைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது உண்மையான விளக்கிய அதை ஆச்சரியமா காட்டுறாரு. இல்லைன்னா அப்படியே பதமா அப்படியே மறைச்சு விட்டுறாரு. அந்த கடுவாளம் போட்ட மாதிரி மறைச்சு விட்டுறாரு. அது அப்படிதான் இருக்கும், ஹிட்டனா தான் இருக்கும். காலம் வரும்போதுதான் அது நீக்குவாரு. ரகசியம் அந்த இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு. அவரா மறைக்கும் பொழுது இவனால ஒண்ணும் சிந்திக்க முடியாது, அதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஸ்கிரிப்ட்ல இப்ப இந்த அளவுக்கு தானான்னு வச்சிருந்தேன்னா அதுக்கு மேல அவனால சிந்திக்க முடியாது உங்களுக்கு. ஆமா. இப்ப கேம் விளையாடிட்டு இருக்கிறவரு உள்ள அந்த ஒரு இதுக்கு மட்டும் அதிகமா பவர் கொடுத்தாருன்னா அது துருதுருன்னு எல்லாம் பண்ணுவேன். இன்னொரு கேரக்டருக்கு அப்படியே லைட்டா அந்த பட்டனை தட்டி விட்டுட்டு அது அப்படியே லெவலா நடக்கிற மாதிரி வச்சாருன்னா அப்படிதான் நடக்குது. ஆமா, அந்த மாதிரி அந்த கேரக்டர் நினைச்சுக்கோ, நம்ம தான் ரொம்ப பயங்கரமா பறக்கிறோம், நம்ம தான் செய்யறோம்னு நினைச்சா அது அதோட முட்டாள்தனம் வேற என்ன? ஆமா, பண்றதுக்கு நீ காரணம் இல்ல, பண்ணாததுக்கு நீ காரணம் இல்ல. வெளியில ஒருத்தன் ஒன்னு ஆட்டி வைக்கிறான்டா, அவன் ஆட்டி படிக்கிறதான் நீங்க கேமா உள்ள ஒரு கதாபாத்திரமா செயல்பட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அது தெரியவும் வாய்ப்பு இல்ல அதுக்கு. ஏன்னா அப்படி ஒண்ணு தெரியணும்னா அதுவும் இவன் தான் செய்யணும், வெளியில விளையாடுறவன். அதை தெரியப்படுத்துற தெரியும். அப்படியே தெரியப்படுத்துற மாதிரி தெரியப்படுத்தினாலும் ஆமா தானேன்னு ஒத்துக்கிற மாதிரி செய்யறது இவனோட வேலையா தான் இருக்கும். அவன் ஒண்ணு இவன் சொன்ன உடனே அவன் ஒத்துக்க மாட்டான் உள்ள இருக்கும். ஏன்னா ஒத்துக்கிற புத்தியே அவனுக்கு வேலை செய்யாது. ஒத்துக்கிற மாதிரி இவனே நினைக்கணும். படைப்பவனே ஒத்துக்கிற மாதிரியே நினைக்கணும். அப்புறம் படைச்ச மாதிரி ரெண்டு வேடம் போடணும் அங்க. ஆமா, அதுல எல்லாத்துக்கும் அதை ஒத்துக்க வைக்காது. அதுல ஏதோ ஒரு கேரக்டருக்கு மட்டும்தான் ஒத்துக்க வைக்கிற மாதிரி வச்சிருக்கோம். எல்லாமாவும் இருக்கும், ஆனா அதுல ஏதோ ஒரு கேரக்டரா மட்டும் ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு கதை வச்சுக்கும். இதுவே தானே அதுவும் மற்றதும். அதை தவிர இந்த உலகத்துக்கு ஆதி அந்தம்னு எவனாவது ப்ரூஃப் சொல்ல முடியுங்களா? ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த அங்கார ப்ரூஃபே கிடையாது இல்ல. ஆமா, ஆனா அந்த உள்ள இருக்கிற கதாபாத்திரம் என்னைய அது இப்படி என்னையெல்லாம் ஒருத்தர் படைச்சிருப்பானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அது எப்படி நீ சொல்ல முடியும்? ஆமா ஆமா, ஏன்னா இந்த கேள்வி கேட்க வைக்கிறவனே அவன் சிலபஸ்ல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப இதே புராணங்கள்ல ரிஷிகள் சொல்லியிருக்காங்க 4 யுகங்கள் இருக்கு அப்படின்னு. இல்ல இப்ப இதே சில ஆராய்ச்சியாளர்கள் பெரிய ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்களுக்கு உலகம் தோண்டி 1 லட்சம் வருஷம் ஆச்சு, 2 லட்சம் வருஷம் ஆச்சு, சாட்சி அதுக்கு மட்டும் தெரியும் எப்ப அப்படிங்கிறது. ஏதோ அந்த காலத்துல இருந்த மரம்னு சொல்றாங்க. அந்த மரத்தை ஆராய்ச்சி பண்றாங்க, கடலுக்குள்ள எதையோ ஒண்ணு எடுக்கிறான், பார்த்தா சொன்னா அவன் சொல்றான் 3000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறான். அப்படி எதையோ ஒரு ஜடப்பொருளை எடுத்துதானே அதோட காலத்தை அவன் நிர்ணயிக்கிறான். ஆமா ஆமா, அது எப்படிதான் அதை கண்டுபிடிக்கிற கருவி வச்சிருக்கானோ தெரியல. எல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க. இல்ல எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றவனும் ஆராய்ச்சி பண்றது இல்ல. ஆமா, அதுதானே ஆன்ம வித்தை, தன்னை ஆராய்தல் தானே. இந்த உலகத்துல ஒன்ன தவிர நீ எல்லாம் தெரிஞ்சுக்க. ஆனா எல்லாம் எதை தெரிஞ்சாலும் நீ அறியாமையில இருக்கிறவன் தான். தன்னை அறிந்தவன் தான் தலைவன். அப்பதான் அந்த உண்மையான கட்சே வருது. அதாவது உண்மையான இந்த இதுல சொல்லுவாங்க, அதாவது அவன் பெரிய போர் வீரனையா அப்படின்னு. அப்புறம் போர் வீரனுக்கு எதுக்கு ஏற்ற படாய உனக்கு எதுக்கு இத்தனை பாதுகாப்பு எதுக்கு, இத்தனை மதில் சுவர் எதுக்கு, அதையே காட்டுதே நீ பயந்த பேடி இல்ல அப்படின்னு ஒரு பிராணி சொல்லுவாருங்களா. மிகப்பெரிய சக்கரவர்த்தி இருந்தா உனக்கு எதுக்கு இத்தனை வாள் எதுக்கு, இத்தனை படை எதுக்கு, இத்தனை மதில் சுவர் எதுக்கு, நீ மிகப்பெரிய பேடியப்பா நீயே, பயம் இருக்கும் தானே இவ்வளவு பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் உன்னுடைய பயத்தை தான் காட்டுது, பலத்தை காட்டல அப்படிங்கிறது. கரெக்ட். இந்த நம்ம சாக்கரசாமி எல்லாம் பழனி இல்லைங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பெரிய இது இருக்கீங்க, எவனா இருந்தாலும் சரி 60 நாள் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே அந்த சும்மா அப்படி இப்படி பாப்பாங்களா, அப்படியே அவர் வாதுக்கு வந்துருப்பாரு அப்படியே. அவங்க உலகத்துல இவங்க எல்லாம் இல்ல 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 அவ்வளவுதான். இவங்க உலகத்துலதான் அவங்க எல்லாம்
ஆமா ஆமா. அவரை வச்சு அவரை வந்து அப்படி இப்படிங்கிறாங்க. அவர் உலகத்துல யாருமே இல்ல. ஆமா ஆமா. ஆனா இதெல்லாம் அடியனுக்கெல்லாம் அவெல்லாம் போட்ட ஒரு பிக்சர் தான். நம்ம சந்திச்ச எல்லா குருநாதரும் நமக்கு போட்ட பிக்சர் தான் நம்மள இந்த லெவலுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, நான் சிவகுமார்ன்றதுக்கு பதிலு ஏதோ ஒரு ஞானியோட ரோல் எடுத்து நீங்க சும்மா நடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா கூட இந்த ஞானம் எப்படி சாத்தியமாகுது, அவங்க எப்படி இதுக்கு இப்படிதானே நடந்திருப்பாங்க, இதுக்கு இப்படிதான் பதில் சொல்லியிருப்பாங்க, நீங்க இமிட்டேட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பாவம் வந்துரும். ஓ இப்படித்தான் வாழ ஆரம்பிக்கணும் போல இருக்கு. நான் சிவகுமார், ஏன்னா சிவகுமார் இன்னாரா இருந்து இருந்து பழக்கமானனால அந்த சிவகுமார் நினைச்சாவே இந்த உலக விஷயங்கள்ல மாட்டிக்கும். இப்ப அந்த மாதிரி ஒரு ஞானி வாட்டர் கேன் போடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருத்தரை யாரோ வேணாலும் வச்சுங்க, பேர் சொல்ல வேணாம், நீங்க யாரோ வேணா நினைச்சீங்க ஒருத்தரை. அவரு எப்படி இப்ப டீல் பண்ணிருப்பாரு? அவரு என்ன அப்படி அவரு இப்ப ஒண்ணு தண்ணி வேணும்னு கேட்டா அவர் போடுவாரு. போட்டாலும் அவர் என்ன பண்ணுவாரு? அவராதான் இருப்பாரு. அது ஒரு பாவம் தானே. அது இந்த உடலை பயன்படுத்துறதுனால திருப்பி அஜ்ஞானம் ஆயிட முடியுமா? பிரச்சனை வந்தாலும் அவர் எப்படி டீல் பண்ணிருப்பாரு? அந்த பாவத்தை பாவிக்கும் போது அது நடக்கும். ஏன்னா பிரகலாதன் வந்து இவரு நாராயணனை வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தோணுமோ அப்ப அவர் ஒரு யுக்தியை கடைபிடிப்பாரு. என்னன்னா பிரகலாதன்னா தன்னுடைய இந்த சரீரத்தை தானே அவன் பிரகலாதன் நினைப்பான். அப்படி இல்லாம அதாவது மகாவிஷ்ணுவோடைய உருவத்தை தான் உருவமா பாவிப்பானா. அப்படி பாவிக்க ஒரு கட்டத்துல நான் உங்களுக்கு எப்படி சிவகுமார் உருவம் ஞாபகம் வருதோ அந்த மாதிரி அவனுக்கு மகாவிஷ்ணுவோட இது வந்துதான். தான் பிரகலாதன் இல்ல, நான் மகாவிஷ்ணு பாவிக்க அந்த உருவம் தானாவே அந்த உருவம் தான் ஞாபகம் வரும்போது அந்த உருவத்துக்கு உண்டான அத்தனை பக்குவமும் அதுக்கு வந்துருச்சான். அதுக்கப்புறம் இவர் கேரக்டர், அதுக்கப்புறம் அவர் அசுரனாவே இல்லையா. அப்ப பாருங்க அந்த பாவம் அந்த நிலையை கொண்டு வருது பாத்தீங்களா. இது வசிஷ்டத்துல அதுதானே பாவிச்சு இந்த மாதிரி வந்து ஞானமும் சரி அஜ்ஞானமும் சரி ரெண்டும் பாவம் தானே. அபாவமா இருக்கிறது தானே பிரம்மம். பாவத்தால விளைஞ்ச அஜ்ஞானத்தை அந்த பாவத்தாலேயே மாத்தி எடுத்து. ஆமா, அது முள்ளால எடுக்கிற மாதிரி. பாவத்தினாலதான் அஜ்ஞானம் வந்திருக்குது. ஆமா, பாவத்தினாலதான் அஜ்ஞானம் வருது. அப்ப பாவத்தை அபாவம் பண்ணணும். அபாவம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ணக்கூடாது. இத பண்ணணும்னா தானே பண்ணணும். அபாவத்துக்கு என்ன பண்ணணும்? பாவம் பண்ணாம இருக்கணும். ஆமா, நினைக்காம இருக்கணும். ஆமா, அதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு அடுத்தது கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சும்மா இருக்கல. ஏன்னா அவங்க ஒருத்தர் இருக்கிறான், அவன் கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பான். எவ்வளவு லாஜிக்கா இருக்குது ஏனுங்கய்யா. ஆமா, அது எல்லாமே அது ஒரு நிலை தானே, பக்குவம் தான் அது. ஆமா, இந்த உடல் வேறு மனம் வேறு இல்ல. மனதின் ஏவலை புரிவதுதான் உடல். உடல் வந்து ஜடம் தான், பிணம் தான். அதனாலதான் உத்தமமான இந்த ஞானத்தை நம்ம வசிஷ்டர்லாம் சொல்றவங்க அந்த கதையில அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அதுல வர கதாபாத்திரங்கள் எல்லாம் பேசுற மாதிரி இருக்கும் பாருங்க. அதுல எல்லாம் சொல்றது என்னன்னா, இவை அனைத்திற்கும் ஆதாரமானது எதுவோ அதனை விடுப்பின் அதுவே போதம்பாங்க. அப்ப இத்தனை சேட்டையும் மனசுலதானே இருக்குது. நான் உடம்பு, நான் இதுன்னு. அதனால இந்த உடம்ப நீ மறைக்கிறியோ இல்ல, மனசை விட்டுரு. ஆமாங்க, அவ்வளவுதான் விஷயம் அப்படின்னு அவங்க அந்த பாயிண்ட புடிச்சாரு. கருணை, அதாவது இது பொய்யா இருந்தாலும் இதுல பாவ புண்ணியங்கள் எல்லாமே பொய் தான். ஆனா கதை பிரகாரம் புண்ணியம்னு வச்சுக்கிட்டா கூட என்ன புண்ணியமோ இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கதை முசத்தை வச்சிருக்குது. இல்லன்னா இதுவும் புரியாது இல்ல. வசிஷ்டருடைய உபதேசம் யார் காதல கேட்க போச்சு? பிரம்மரிஷி பட்டம்ங்கிறது அவரு பார்த்து கொடுத்ததுதான். வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம். அப்ப அவ்வளவு பெரிய மகான் சொல்றாரு, நீங்க எதை தியாகம் செய்தாலும் அது உன்னுடையது அல்ல. எது உன்னுடையது அதுவே தியாகம் செய்ய முடியும். உன்னுடையது அல்லாததை தியாகம் செய்தால் அது சர்வ தியாகம் ஆகாதுங்கிறார். அப்ப எதுதான் என்னது? நீ எதை சம்பாதிச்சிருக்க? நான் மனசுதான், அதுதான் உன்னுடையது இல்லையா? அப்ப இந்த அறிவு கிட்ட சொல்றாரு அதை தியாகம் பண்ணுங்கிறார். அப்ப அறிவு மனசை தியாகம் பண்ணும் போது அறிவு அறிவா பிரகாசிக்குது, அவ்வளவுதானே அப்படிங்கிறார். ஏன்னா அறிவு பட்டறிவா இருக்குது, மனசா மாறிடுது. இது மனசுன்னு இல்லாம அனுபவ அறிவா இருக்கு. அப்ப சொல்றாரு இந்த அனுபவ அறிவை தியாகம் செய், உள்ளது உள்ளபடி பிரகாசிக்கும். அப்ப அறிவு அறிவா இருக்க போகுது, சுத்த அறிவு சுத்த அறிவா இருக்க போகிறார்.
ஏன்னா அது ஒண்ணு மாத்திரம் தாங்க நம்ம தியாகம் பண்ணணும், பண்ண முடியும். இந்த உடலை தியாகம் பண்றது இப்படி கூட நான் நின்ன என் உடம்பு இதை விட்டுட்டீங்கன்னாவே இதெல்லாம் இருந்தும் இல்லாம இருக்கிறது தான் கணக்குல இருக்க. போதும். நினைப்ப விடுறதுன்னா எப்படி விடணும்னா நினைப்பால விடுறது இல்ல, பாவத்தால விடணும். அதுதான் இங்க இருக்கிற யுக்தி. இந்த நினைப்ப விட்டுறேன்னு விசாரம் பண்ணி விட்டுறேன்னு ஒரு வார்த்தையில வைராகியம் காட்டலாம், இல்ல பாவத்தால விட்டுருக்கணும். அந்த பாவிக்க கூடாது. இது என் சரீரம்ங்கிற பாவம் வரக்கூடாது. இது என் சரீரம்னே, இது நானு, இது என் சரீரம்னு அந்த பாவம் எல்லாம் இருக்குல்ல, நான் எனதுன்னு, அது தன்னையும் தனதையும் அர்ப்பணம் பண்றாங்கிறது அதுதான். அதனாலதான் ஜனகனுக்கு அதுக்கு அந்த அந்த நிலை கிட்டுச்சு. அஷ்டவக்கரர் சொன்ன மாத்திரத்துல அது புரிஞ்சுக்கணும். அவர் உண்மையாலுமே கொடுத்தங்க அப்படின்னு வெறும் வாயில சொல்லல பாருங்க, அந்த பாவத்துக்கு போயிட்டாரு. கொடுத்த உடனே அந்த நிலைக்கு போயிட்டு அந்த நிலையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சாரு இந்த உலகத்தை. அந்த கொடுத்த பாவத்துக்கு வரும்பொழுதே ஒரு கணம் அதை புரிஞ்சுக்கிட்டேன். கொடுத்தா புரியும்ல, எல்லாருக்குமே புரியுமே, யாருக்குமே புரியாமல இருக்காது. கொடுத்த மாதிரி ஏதோ நினைச்சுக்கிட்டா வராது. இது கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அந்த பாவம் எப்படி இருக்கணும், கைய கால அசைக்க கூடாது, உடம்ப அசைக்க முடியாது, கண்ணை சுமட்ட முடியாது, எல்லாமே குருவுக்கு கொடுத்தாச்சு, உடல் பொருள் ஆவி அனைத்தும். அப்ப அவருடைய ஆக்ஞை எல்லாமே இந்த உடம்ப அசைக்கவே முடியாது. ஏன்னா நான் என்னன்னு அசைக்கிறதுக்கு இங்க ஒரு மனசு இல்லாம போயிடுது. அப்ப அவருடைய கட்டளைக்காக மாத்திரம் நிக்கும் போது ஸ்டில் பாஸ் பண்ண மாதிரி நிக்குது அங்க அறிவு. ஏன்னா அறிவு அறிவா நிக்குது, அறிவு இருப்பா இருக்குது, உடல் அது பாட்டுக்கு இப்பயே பணம் மாதிரி நிக்குது. ஏன்னா அது இயக்க மனம் இல்ல, தன்னையும் தனதையும் அந்த மனசுல தானே சம்பாதிச்சு வச்சிருப்போம். அதை அர்ப்பணம் பண்ணோம்னா அறிவு அறிவா தான் நிக்குது. அறிவு என்ன சொல்லுது, அது பூரண ஞானத்தோட தான் நிக்குது. உடல் நான் இன்னாருங்கிறது மனசு தானே சொல்லப்படுது. அறிவுக்கு நான் இன்னார்னு உடல் தேவை இல்லையே, நான் இருக்கிறேன்ங்கிறது தானே அதுக்கு. அதனாலதான் ஞானம் அங்க பளிச்சுன்னு வெளிப்படுது. அதான் ஒரு அற்புதம் நம்ம.